வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பாவக்காய் யூஸ் பண்ணி சிப்ஸ் பண்ண போறோம். பொதுவாகவே பாவக்காய் அப்படின்னால நிறைய பேருக்கு பிடிக்காது. இது கசப்பா இருக்கும் அப்படிங்கறனால நிறைய பேர் விரும்புறது இல்ல. அப்படி கிடையாது. நம்ம பாவக்காய் வாங்குறதுலயும் இருக்கு, நம்ம பண்றதுலயும் இருக்கு. அதை வச்சு அதோட கசப்பை கம்ப்ளீட்டா நம்ம நீக்க முடியும். பாவக்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு நாளாவது நம்ம சேர்த்துக்கணும். பாவக்காய் வாங்கும்போது ரொம்ப அப்படியே டார்க் கிரீனா இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அது ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலரா இருந்தா இதுல கசப்பு இருக்காது. ரொம்ப லேசான கசப்பு தான் இருக்கும். அந்த கசப்பையும் நம்ம கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். அப்ப கசப்பு இருக்காது, நல்ல டேஸ்டா இருக்கும். சிப்ஸுக்காகவே சொல்லலை, ஜென்ரலாவே நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணட்டும், பிட்ல பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும், வாங்கும்போது கொஞ்சம் இப்படி வாங்கிட்டு கொஞ்சம் அந்த இனிப்பு புளிப்போட நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம கசப்பே இல்லாம நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியான ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுற மாதிரி பாவக்காய் சிப்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த பாவக்காய் சிப்ஸ் ஈஸியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாவக்காயை நல்ல மெல்லிஸா கட் பண்ணிக்கலாம். இந்த 2 எண்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்ல மெல்லிஸா கட் பண்ணிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி அவ்வளோ மெல்லிசாவும் கட் பண்ணக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிப்ஸ் ரொம்ப நல்லா வரும். நான் ஃபுல்லாக எல்லா பாவக்காயும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதில் விதை இருக்கும் இல்லையா பாவக்காயில், அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துடணும். பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே கடுக்குன்னு ஆயிடும். ஈவன் அது பிஞ்சா இருந்தாலும் சரி, முத்தலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லா பாவக்காயும் கட் பண்ணியாச்சு, விதையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பாவக்காயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு, காரம், எலுமிச்சம்பழ ஜூஸ் எல்லாமே போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கொஞ்சம் பெரிய பவுலுக்கு நான் பாவக்காயை மாற்றிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாவக்காய் நல்லா 10 நிமிஷம் ஊறியாச்சு. நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பாவக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது ஒரே டைமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். திரும்ப தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மிச்ச கார்ன்ஃப்ளோரையும் ஆட் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காய் சிப்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போடும்போது அப்படியே ஒவ்வொன்றா போடணும். அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டுறாமல் இப்படி சிங்கிள் பீஸாக எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். கடாயில் கொள்கிற அளவுக்கு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன். சின்ன பர்னர் அப்படின்னா நான் ஹையில் வச்சுருக்கேன். பெரிய பர்னராக தான் மீடியமில் வச்சுக்கோங்க. போட்டதுமே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக இப்படி பெரட்டி விடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயாச்சு, கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. சத்தமும் பாருங்கள் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக எண்ணெயை வடிய விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாவக்காயில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் பொரிச்சு எடுத்துருக்கோம். இருந்தாலும் பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்குது. பாருங்கள், பிளேட்டில் எடுத்துக்கலாம். எப்படி சவுண்ட் கேட்குது பாருங்க. இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பர்னரில் வைக்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் சின்ன பர்னர் அப்படிங்கிறதுனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். போடும்போது அப்படியே அள்ளி போட்டுறாம அப்படி சிங்கிளாக பிரித்து போடுங்க. அப்படியே போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நான் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் மொறுன்னு பாவக்காய் சிப்ஸ் சர்விங்க்கு ரெடி. சிப்ஸ் பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா அப்படியே தூள் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்கு. சவுண்ட் கேட்குதுங்களா? டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே பாருங்க, முறுக்கு மாதிரி உடையுது. எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? கேட்குதான்னு தெரியல எனக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாவக்காய் அப்படின்னா நம்பவே முடியாது. பிட்டர் கார்டு அப்படிங்கிறது பெஸ்ட் கார்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இல்லை, ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குது. நம்ம சாப்பாடுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும்.
சும்மா அப்படி சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டு டீ டைம்லலாம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. எப்பயும் வந்து நம்ம வாழைக்காய் சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படி தானே பண்ணுவோம். பாவக்காய் சிப்ஸ் ஒரு முறை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.